ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் மசாலா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சூடாக சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லை சைட் டிஷ்ஷாக கூட சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இதுக்கு தேவையான மசாலா வந்து அம்மியில் தான் அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன மஞ்சள் துண்டு வச்சுக்கலாம். அதை கொஞ்சம் அரைச்ச பிறகு 2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், இது ரெண்டையும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கிட்டு நம்ம வந்து நல்லா நைஸாக அரைக்கணும். இது போல் நல்லா நைஸாக அரைச்ச பிறகு ஒரு 4 பூண்டு பல் வந்து சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு. இதை சேர்த்து நம்ம நைஸாக அரைக்கணும் அவசியம் இல்லை, சும்மா லைட்டாக அரைச்சோனாலே போதும். இது போல் நம்ம நல்லா அரைச்ச பிறகு இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கலாம். நம்ம இதிலையே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காயும் நல்லா அரைச்சாச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக வந்து அம்மி கழுவோம்ல, அதே போல் அம்மி கழுவிட்டு அந்த தண்ணியும் கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு கடலைப்பருப்பு நல்லா நிறம் மாறினதும் இதில் வந்து நம்ம காரத்துக்கு வந்து மிளகாயும் மிளகும் தான் சேர்க்குறோம். அதனால உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்க ஆரம்பித்ததும் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் வந்து 5 முருங்கைக்காய் அலசிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். நம்ம வந்து சோம்பு, ஜீரகம், பூண்டு, மிளகு சேர்த்து ஒரு மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மசாலா இது கூட சேர்த்துட்டு கூடவே அம்மி கழுவி கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருப்போம், அந்த தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இது போல் கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். பிஞ்சு முருங்கைக்காயாக இருந்தால் முருங்கைக்காய் வந்து சீக்கிரமே வெந்துடும். அதனால் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை இதை வந்து நீங்கள் திறந்து விட்டு நல்லா முருங்கைக்காய் வந்து பிரட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ஈவனாக வேகும். இப்போ வந்து முருங்கைக்காய் நல்லாவே வெந்து வந்திருக்கு. நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், முருங்கைக்காய் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.